மேராஜ் என்ற பயணத்தில் நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொன்னால் அதில் காட்டப்பட்ட காட்சியில ஏழைகளா இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு சொல்லப்படுகிறது. பணம் இல்ல நீ சிரமப்படாத, உனக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கிறான். பெண்களா இருக்கக்கூடியவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதிகமாக நீங்க பதுவா செய்றீங்க, நீங்க நன்றி மறந்து வாழ்றீங்கன்னு சொன்னாங்களே, நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பதற்கு உண்டான காரணமாக ரசூலுல்லாஹ் விவரித்து அவர்களை நரகத்திலிருந்து குறைப்பதற்கு அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி விவரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். செம்பாலான நகத்தை வைத்து தன்னுடைய முகத்திலையும் தோலிலையும் கிழிக்கக்கூடிய சில மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். பார்த்து ஜிப்ரீல் இடத்துல கேட்கிறார்கள், யார் இவர்கள், எதற்காக இப்படி செய்றாங்க? ஹாஉலாஇ யாக்குலூன லுஹுமுன் நாஸ், இவர்கள் உயிரோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் துனியாவுல மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள். அங்கே விளக்கம் தரப்படுகிறது. இப்போ இறைச்சி சாப்பிடுறதுனா என்னது? அல்லாஹ் குர்ஆன்லயே 49வது சூராவுல விவரிக்கிறான். புறம் பேசுறதுதான். யக்தபு பாதுக்கும் பாதா, உங்களில் சிலர் மற்ற சிலர் விஷயத்திலே நீங்கள் புறம் பேசுகிறீர்கள். உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை, உங்கள் இறந்துவிட்ட சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? இருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப இறைச்சியை சாப்பிடுவது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல எதை பத்தி சொல்றான்? புறம் பேசக்கூடிய பாவத்தை குறித்து சொல்றான். அப்ப மேராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நகத்தினால் கிழிக்கப்பட்ட நபர்களை பத்தி சொல்லும் பொழுது அவங்க மனிதர்களுடைய இறைச்சியை கிழித்து வாழ்ந்தவர்கள் என்று விவரிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமியர்கள் மத்தியிலே ஒவ்வொரு மாதங்களிலேயும் ஒரு பிதஅத்தான அனாச்சாரமான காரியங்களை நீங்கள் காணலாம். அதில் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரஜப் என்ற இந்த மாதம், இந்த மாதத்தில் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கை என்னவென்றால், இந்த மாதத்தினுடைய 27ஆம் பிறை அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் சென்றார்கள் என்று சொல்லி அதில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் சிறப்பு தொழுகை தொழக்கூடியவர்களாகவும் சில ஊர்களிலே அதற்கென்று சிறப்பு அமர்வு, பிரார்த்தனைகள், சொற்பொழிவுகள் போன்ற பல செயல்பாடுகளை அரங்கேற்றி வருகிறார்கள். ஆகவே மேராஜ் என்ற ஒரு விஷயம் சம்பந்தமாக, அதில் உள்ள படிப்பினை சம்பந்தமாக, அதில் உள்ள மூட நம்பிக்கை, அதில் உள்ள அனாச்சாரம் சம்பந்தமாக சில தகவல்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த மேராஜ் பயணம் எந்த வருடத்தில், எந்த மாதத்தில், எந்த தேதியிலே நடந்தது என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. இது எந்த வருடத்தில் நடந்ததாக, எந்த மாதத்தில் நடந்ததாக, எந்த தேதியில் நடந்ததாக ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது. ஆனால் இது நடந்ததாக மேராஜ் பயணம் என்ற ஒரு நம்பிக்கையை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் அதிகமாக வலியுறுத்துகின்றது. இஸ்லாத்திலே மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது என்பது அவசியமான ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவான விஷயத்தை நம்பாதவர்கள் இஸ்லாத்திலேயே இருக்க முடியாது, மூமினாகவே அவர்கள் இருக்க முடியாது, வெறும் பேரளவில் தான் அவர்கள் இருக்க முடியும். ஆக மறைவான விஷயத்தில் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையில் மேராஜ் என்ற ஒரு பயணத்தை இஸ்லாம் காட்டி தருகிறது. மேராஜ் பயணம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இரவுல மக்காவில் இருந்து இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய, நம்ம ஜெருசலம் என்று சொல்கிறோமே, அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ், பைத்துல் மக்தஸ் என்றும் சொல்வார்கள், முகத்தஸ் என்றும் சொல்வாங்க. இந்த பைத்துல் மக்தஸ் என்ற பள்ளிவாசல் வரை சென்றார்கள். காபத்துல்லாவிலிருந்து, மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரை சென்று பைத்துல் மக்தஸிலிருந்து 7 வானம் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்தார்கள். அந்த காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரை சென்ற பயணத்திற்கு இஸ்ரா என்று சொல்வார்கள். குர்ஆனில் இந்த 17வது அத்தியாயத்தினுடைய பேரே இஸ்ரா. அந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் அதை பற்றி அல்லாஹ் ஆரம்பமாகவே பேசுகின்றார். அப்போ இந்த இஸ்ரா என்ற பயணம் பைத்துல் மக்தஸ் வரைக்கும், பைத்துல் மக்தஸிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்கள் வரைக்கும் பல காட்சிகளை பார்த்தார்கள், பல நபர்களிடத்தில் பேசினார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலையும் உட்பட உரையாடல்கள் நடந்தது. அப்போ இது போன்ற விஷயங்கள் குர்ஆன்லேயும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள், ஏராளமான ஹதீஸ்களும் இருக்கிறது. அப்போ ஒரு எந்த வருடத்தில், எந்த மாதத்தில், எந்த தேதியில் என்று சொல்லப்படாமல் இருந்தால் அதில் உள்ள படிப்பினை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர நாம ஒரு தேதியை முடிவு செய்யக்கூடாது. இப்போ லைலத்துல் கத்ர் என்ற ஒன்றை தேடுறோம். ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களோட
இருக்கக்கூடிய ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுமாறு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. 21, 23, 25, 27, 29. இது நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன், இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் தேடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த மாதிரி இதுக்கு மேராஜ் பயணத்தில் சிறப்பான நோன்பு இருக்கும் என்றால், சிறப்பான தொழுகை இருக்கும் என்றால், சிறப்பான அமல்கள் இருக்கும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று சொல்லிவிட்டு போயிருப்பார்கள். அப்போ சொல்லாததிலிருந்து அதை நம்பிக்கை கொள்வது தான் அடிப்படையே தவிர அந்த நாளை தெரிந்து கொள்வது என்பது என்ன இல்லை, அடிப்படையான அம்சம் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதில் உள்ள முக்கியமான வேற வேற படிப்பினைகள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வை உறுதியாக நம்புவதற்கு, மற்ற செயல்பாடுகளில் நம்ம உறுதியாக இருப்பதற்கு பல படிப்பினை இதில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக 17வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம், அந்த வசனத்தை சொல்லிவிட்டு சில படிப்பினைகளை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். சுப்ஹானல்லதி அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றானே அவன் தூய்மையானவன். அந்த பைத்துல் மக்தஸுடைய சுற்றுப்பகுதி எப்படி இருக்கிறது? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதனுடைய சுற்று வட்டாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அருள் வளம் செய்த பகுதியாக இருக்கிறது. பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதி ஒரு அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட பூமியாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டால், லி நுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய சான்றுகளை காண்பிப்பதற்காக இவரை அல்லாஹ் அழைத்து சென்றான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் என்பவன் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த வசனத்தில் முடிக்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது ஒரு இரவுல மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்குறோம். சில பேர் வானம் 7 வானம் வரைக்கும் போகக்கூடிய செய்திகள் என்ன செய்வாங்க, மறுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தில் பைத்துல் மக்தஸ் வரைக்கும் தான் ரசூலுல்லாஹ் போயிருக்கிறாங்க, 7 வானம் வரைக்கும் அவங்க போனதாக ஆதாரம் இல்லை என்று சொல்லக்கூடியதையும் பார்க்குறோம். ஆனால் குர்ஆனில் மற்ற இடத்துல அல்லாஹ் வானத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்த காட்சியை, 7 வானத்தில் இருக்கக்கூடிய சித்ரத்துல் முன்தஹா சம்பந்தமாக எல்லாம் இன்னொரு மற்றொரு இடத்துல பேசி அந்த 7 வானத்தில் பார்த்த காட்சியையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றார். இதை நீங்கள் நஜ்ம் என்ற சூராவில் பார்க்கலாம். அதாவது சும்மதனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அதனா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ் எவ்வளவு பக்கத்தில் பார்த்தார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வில் முனை அளவுக்கு அல்லது அதை விட நெருக்கமான அளவில் அவரை பார்த்தார். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, தன்னுடைய அடியாருக்கு அறிவிக்க வேண்டியதையெல்லாம் அறிவித்தார். மா கதபல் ஃபுவாத மாரா, அதாவது எதை அவர் உள்ளம் பார்த்ததோ அது அவருடைய உள்ளம் பொய் உரைக்கவில்லை, பார்த்தது உண்மைதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அஃப துமாரூனஹு அலாமா யரா, அவர் பார்த்த விஷயத்தை நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்களா? வலக்கத் ரஆஹு நஸ்லத்தன் உஹ்ரா, இன்னொரு தடவை அவர் இறங்கும் பொழுது அவர் பார்த்தார். இந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில் மற்றொரு தடவையும் அவர் இறங்குவதை கண்டார். இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அந்த இடத்தில் தான் சொர்க்கம் இருக்கின்றது. சித்ரத்துல் முன்தஹாவுக்கு பக்கத்தில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் அப்படியே வர்ணிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பார்த்தாங்க, அப்படியே அவங்க பார்வை கடக்கலை, அப்படியே உன்னிப்பாக ரசூலுல்லாஹ் அந்த இலந்தை மரம் வந்து மூடும் பொழுது அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான், நிறைய விஷயத்தை பேசுகிறான். இப்போ இந்த வசனத்தை சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேள்வி கேட்கிறார். மஸ்ரூக் என்ற நபர் கேள்வி கேட்கும் பொழுது, இதை பார்த்ததா அல்லாஹ் சொல்கிறானே, இதை யாரை பார்த்தாங்க ரசூலுல்லாஹ்? மற்றொரு தடவை இறங்குவதை கண்டார் என்றெல்லாம் வருது, யாரை பார்த்தார் என்று கேட்கும் பொழுது ஜிப்ரீலை தான் ரசூலுல்லாஹ் பார்த்ததாக சொன்னாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்கும் பொழுது நபி அவர்களுடைய பதிலாக சொல்கிறாங்க, 600 ரக்கைகள் கொண்ட
உண்மையான தோற்றத்தில் ஜிப்ரீல் அவர்கள் இறங்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்ததாக ஆயிஷா அம்மையார் தெரிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் தான் அல்லாஹ்வை பார்த்ததாக தவறாக விளக்கம் கொடுக்கிறார். சித்ரத்துல் முன்தஹாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாங்களா? அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று தவறாக விளக்கம் கொடுக்கின்றார். எந்த சஹாபாக்களும் தவறு செய்வாங்க, சரியாகவும் சொல்லுவாங்கன்றது அதெல்லாம் ஆதாரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஜிப்ரீலை தான் 600 ரெக்கைகள் கொண்ட நிலைமையில பார்த்ததாக விவரிக்கிறத பார்க்கிறோம். இதுல பைத்துல் மக்தஸ் வரைக்கும் சென்று வந்த பயணமாக இருக்கட்டும், பைத்துல் மக்தஸ்ல இருந்து 7 வானம் வரைக்கும் சென்று திரும்பி வந்த ஒரு இரவுல முடித்து விட்டு திரும்பி மக்காவுக்கு வந்த அந்த பயணமாக இருக்கட்டும், இதில் உள்ள முக்கியமான படிப்பினை என்ன? அதாவது இது மனித சக்திக்கு உட்பட்டு இது நடக்காது. மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு இது நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. அதனால தான் நம்பிக்கையாக இஸ்லாம் இதை சொல்கின்றது. மன்னரை வாழ்க்கை என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. கபரில் நல்லவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்பு விரிக்கப்படும், சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் இருப்பார் என்றெல்லாம் மன்னரையில் கபரில் இருக்கக்கூடிய நல்லடியாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. கெட்டவனுக்கு சம்மட்டியால் அடி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம நிரூபித்து காட்ட முடியுமா? சொர்க்கம் இருக்கிறது என்று நிரூபித்து காட்ட முடியுமா? நரகம் இருக்கிறது என்று நிரூபித்து காட்ட முடியுமா? ஷைத்தான்கள் ஜின்கள் இருப்பதாக நிரூபித்து காட்ட முடியுமா? அல்லாஹ் இருக்கிறார் என்று நிரூபித்து காட்ட முடியுமா? புறக்காரணங்களால் படைப்புகளை காட்டி நம்ம நிரூபித்து காட்ட முடியுமே தவிர நேரடியாக கொண்டு வந்து காட்டி என்ன செய்ய முடியாதுங்க. மறைவான நம்பிக்கைகள் நம்ம நிரூபணம் செய்ய முடியாது. அப்போ இது நம்பிக்கையாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது முதலாவது. இதை போயிட்டு வந்த உடனே காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, கிண்டல் செய்வது போல கிண்டல் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நான் இப்போ பைத்துல் மக்தஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா என்று வர்ணித்து காமிக்கிறாங்க. இங்கே தான் இது இருக்குது, இங்கே தான் இது இருக்குன்னு சொல்லி அப்படியே கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. பார்க்குற மக்கள் இவர் கரெக்டாக சொல்கிறாரு என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பார்த்தாங்க. அப்போ இதில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற முதலாவது விஷயமும் அல்லாஹ்வால் எல்லாமே முடியும் என்ற விஷயமும் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முடியாத விஷயம் இருக்கா? வானங்களை படைச்சிருக்கிறான், சூரியனை படைச்சிருக்கிறான், சந்திரனை படைச்சிருக்கிறான், பல கோள்களை படைச்சிருக்கிறான், நம்மளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கான், பல ஜீவராசிகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். நம்மளையெல்லாம் அழிச்சிட்டு மீண்டும் அவங்கள உருவாக்குறது அல்லாஹ்வுக்கு இலகுவானது. அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு ஆற்றல்களை பார்க்கும் பொழுது இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயமே கிடையாது என்ற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். முதலாவது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன காட்சிகள் நிறைய இருக்குதுல. அவங்க புராக் என்ற வாகனத்தில் போகிறாங்க. அவங்க முதல்ல புராக் என்ற வாகனத்தை செல்வதற்கு முன்பாக அவங்களுடைய நெஞ்சு பகுதியிலிருந்து வயிறு வரைக்கும் கிழிக்கப்பட்டு அவங்களுடைய உள்ளம் ஜம்சம் நீரால் என்ன செய்யப்படுது, சுத்தம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஈமான் போன்ற விஷயத்தில் நிரப்பி அதற்கப்புறம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்ற வாகனத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கிறார். அதற்கு பிறகு பைத்துல் மக்தஸ் என்ற இடத்திற்கு சென்று அங்கே நபிமார்கள் எங்கே இந்த வாகனங்களை கட்டி போடுவார்களோ அந்த இடத்துல வாகனத்தை கட்டி போட்டு விட்டு ரசூலா 2 ரக்காத் தொழுகிறாங்க. சில அறிவிப்புகளில் நபிமார்களுக்கு ரசூலா இமாமத்து செஞ்சாங்க என்றெல்லாம் வருகிறது. ரசூலா அங்கே 2 ரக்காத் தொழுது விட்டு அதற்கு பிறகுதான் 7 வானங்கள் ரசூலா போறாங்க. முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? மகனே என்று கூப்பிட்டு உன்னுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று பேசுகிறார். 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். இப்படி வரிசையாக 7 வானம் வரைக்கும் ரசூலா என்ன செய்கிறாங்க, விவரிக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசியாக 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலா சந்திச்சு பேசுறாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும் என்று சொல்லி எல்லாம் அழைச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு பேசுறாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்க்கிறார், இடது பக்கம் பார்க்கிறார், வலது பக்கம் பார்த்து சிரிக்கிறார், இடது பக்கம் பார்த்து அழுகிறார். ஏன் என்று கேட்கும் பொழுது வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள், இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நரகவாசிகள். அப்போ தன்னுடைய சந்ததிகள் பிள்ளைகள் எல்லாம் நரகத்தில் போகிறாங்களேன்னு சொல்லி அழுகிறார் என்ற சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறாங்க.
அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சுட்டு போன பிறகு அழ ஆரம்பிக்கிறார். ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், என்னுடைய உம்மத்தில் சொர்க்கம் செல்லக்கூடிய எண்ணிக்கையை விட வயது குறைவாக இருக்கக்கூடிய இந்த முகம்மதுடைய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் சொர்க்கம் செல்வார்களே, அதை பார்த்து எனக்கு கவலை இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுவதை பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ் பல காட்சிகள் எடுத்து காட்டப்படுது. சொர்க்கம் எடுத்து காட்டப்படுகிறது, நரகம் எடுத்து காட்டப்படுகிறது. சொர்க்கத்தில் குடியிருப்பவர்கள் அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹ் ஏழைகளாக பார்க்கிறாங்க. நரகத்தில் எட்டி பார்க்கிறாங்க, அதில் அதிகமானவர்களாக பெண்களை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. காட்சி ரீதியாக ரசூலுல்லாஹ் பல விஷயத்தை சொல்றாங்க. நபிமார்களை சந்திச்ச ரீதியாக விஷயங்கள், அதுக்கு அடுத்ததாக பார்க்கப்பட்ட காட்சிகள் ரீதியாக நான் 1-2 மட்டும் மேற்கோள் காட்டுறேன். எல்லாமே நமக்கு அதில் போயிட்டு வந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லா விஷயங்களையுமே இந்த உம்மத்துக்குரிய படிப்பினையாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதில் பாருங்க, முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக அங்கே 3 விஷயங்கள் அல்லாஹ்வால் தரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் திரைக்கு அப்பால் பேசுகிறாங்க. அல்லாஹ் 3 விஷயங்களை அங்கே கொடுத்து அனுப்புகிறான். முதலாவது என்ன தெரியுமா? ஊத்திய அஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 வேளை தொழுகை அங்கே தான் கொடுக்கப்பட்டது. அது முதல்ல அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு தெரியும் இது 5ல் தான் முடியும் என்று தெரியும். இதை ஒரு ஏற்பாடாக அல்லாஹ் செய்கிறான். முதல்ல 50 வேளை தொழுகையாக கொடுக்கின்றார். அதை வாங்கி கொண்டு ரசூலுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வர்றாங்க. இவ்வளவுலாம் தொழ மாட்டாங்க, நான் பனு இஸ்ரவேலர்கிட்ட நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன், நீ 50 எல்லாம் தொழ மாட்டாங்க, நீ போய் குறைத்து கொண்டு வா என்று சொல்ல ரசூலுல்லாஹ்வும் போய் அல்லாஹ் கிட்ட கேட்க அல்லாஹ் கொஞ்சம் என்ன செய்யறான், 40 குறைக்கிறான். திருப்பி வாங்கி கொண்டு 40 வேளை வர்றாங்க. திருப்பி மூசா சொல்லுங்க இதெல்லாம் நடக்காது, திருப்பி குறைச்சிக்கிட்டு வாங்க, அல்லாஹ் 30 குறைக்கிறான். இப்படி திரும்பி திரும்பி சென்று கடைசியாக 5 வேளை தொழுகையாக சுருக்கப்படுகிறது. திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், இதையும் போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வெக்கப்படுறேன், நான் அல்லாஹ் கிட்ட போக மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ்விடமிருந்து பதில் சொல்லப்படுகிறது, குதிபல் ஹம்ஸ், 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது. இந்த உம்மத்தில் 5 வேளை தொழுதால் 50 வேளை தொழுதனுடைய நன்மை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வால் அறிவிக்கப்படுகிறது. இதில் உள்ள முக்கியமான விஷயம் கவனிச்சு பாருங்க. நம்ம 5 வேளை தொழுதால் 50 வேளை தொழுகையினுடைய நன்மை. அல்லாஹ் இந்த 5 வேளை தொழுகையை கடமையாக ஆக்கி இருக்கிறான். இதை ஒருத்தரும் விடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நாம் தொழுகைகளை விட்டு கொண்டிருக்கிறோம். தொழுகை விடுவதற்கு எந்த விதமான சாக்கு போக்குகளையும் நாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. 5 வேளை எந்த நிலையிலும் தொழுது விட வேண்டும் என்பதற்கு இந்த மேராஜில் அல்லாஹ்வால் 50 வேளை தொழுகை 5 வேளை தொழுகையாக அவருடைய கருணையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். இரண்டாவது, ஊத்திய ஹவாத்தீம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று வரக்கூடிய 2 வசனம், கடைசியாக வரக்கூடிய 2 வசனம், ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின்ல முடியும். இந்த 2 வசனங்கள் அல்லாஹ்வால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மேராஜ் பயணத்தில் கொடுக்கப்படுகிறது. மூணாவது முக்கியமான விஷயம், வ குஃபிர லிமன் லம் யுஷ்ரிக் பில்லாஹி மின் உம்மத்திஹி ஷையா அல் முக்ஹிமாத், இந்த சமுதாயத்தில் என்னுடைய உம்மத்தில் யார் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் ஷிர்க் வைக்காமல் இருக்கிறார்களோ, இணை வைக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்ற விஷயத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட 3 விஷயம் பாருங்க, 3மே ஒரு தனித்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கு. 5 வேளை தொழுகையும் முக்கியத்துவமான விஷயமா இருக்கிறது. ஆமனர் ரசூல் என்ற அந்த சூரா எடுத்து பார்த்தால் அதில் வரக்கூடிய பிரார்த்தனையில் நம்ம உலக ரீதியான தேவை, மறுமை ரீதியான தேவை என்று எல்லாமே அதில் நீங்கள் அந்த பிரார்த்தனையில் பார்க்கலாம். இந்த 3வது அம்சம், பெரும் பெரும் பாவங்கள் இருக்குல்ல, எந்த பாவமாக இருக்கட்டுமே, சிறிய சிறிய பாவங்களாக இருக்கட்டும், பெரும் பாவங்களாக இருக்கட்டும், ஷிர்க் மட்டும் வைக்காமல் இருந்தால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்தால், தாயத்து, தகடு, தர்கா வழிபாடு, சூனியம், ஜோசியம் போன்ற எந்த இணை வைப்பாக இருக்கட்டும், அது இல்லாத நிலையில் நாம் மரணித்தால் அல்லாஹ் என்ன செய்வான், அழிக்கப்படக்கூடிய
பெரும் பாவமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குங்க. அப்போ இது ஒரு முக்கியமான படிப்பினை. மேராஜ் என்ற பயணத்தில் நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொன்னால் அதில் காட்டப்பட்ட காட்சியில் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு சொல்லப்படுகிறது. பணம் இல்லைன்னு நீ சிரமப்படாத, உனக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்குறான். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதிகமாக நீங்கள் பதுவா செய்கிறீங்க, நீங்கள் நன்றி மறந்து வாழ்றீங்கன்னு சொன்னாங்களே. அப்போ நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பதற்கு உண்டான காரணமாக ரசூலுல்லாஹ் விவரித்து அவர்களை நரகத்திலிருந்து குறைப்பதற்கு அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அதிலிருந்து நமக்கு என்ன செய்கிறாங்க, விவரிக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். செம்பாலான நகத்தை வைத்து தன்னுடைய முகத்திலையும் தோலிலையும் கிழிக்கக்கூடிய சில மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். பார்த்து ஜிப்ரீல் இடத்துல கேட்கிறார்கள், யார் இவர்கள், எதற்காக இப்படி செய்கிறாங்க? ஹாஉலாய் யாக்குலூன லுஹுமுன் நாஸ், இவர்கள் உயிரோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் துனியாவில் மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள் என்று அங்கே விளக்கம் தரப்படுகிறது. இப்போ இறைச்சி சாப்பிட்றதுனா என்னது? அல்லாஹ் குர்ஆன்லேயே இதை 49வது சூறாவில் விவரிக்கிறான். புறம் பேசுறது தான். புறம் பேசுறதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது யக்தபு பாதுக்கும் பாதா, உங்களில் சிலர் மற்ற சிலர் விஷயத்தில் நீங்கள் புறம் பேசுகிறீர்கள். உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை, உங்கள் இறந்துவிட்ட சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா, வெறுக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். அப்போ இறைச்சியை சாப்பிடுவது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் எதை பற்றி சொல்கிறான்? புறம் பேசக்கூடிய பாவத்தை குறித்து சொல்கிறான். அப்போ மேராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நகத்தினால் கிழிக்கப்பட்ட நபர்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க மனிதர்களுடைய இறைச்சியை கிழித்து வாழ்ந்தவர்கள் என்று விவரிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்களை பாருங்க. அப்போ 7 வானங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காட்சிகளை பார்க்குறாங்களே, சொர்க்கத்தை பார்க்குறாங்க, நரகத்தை பார்க்குறாங்க. வானவர் மாலிக் என்ற கொடூரமான ஒரு வானவரை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அவருக்கு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்கிறாங்க. இப்படி பல காட்சிகள். மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க, நபிமார்களை பார்க்குறாங்க. அவங்க ஒவ்வொரு நபிமார்கள் எப்படி இருந்தாங்கன்றதை ரசூலுல்லாஹ் விவரிக்கிறாங்க. தஜ்ஜாலை கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அங்கே பார்க்குறாங்க. அல்லாஹ்வால் எடுத்து காட்டப்படுகிறது. அவங்க வழியாக தான் இந்த சமுதாயத்தில் எல்லா தகவல்களும் சொல்லித்தரப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல காட்சிகளை அங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு காண்பித்து அனுப்புகிறான். இப்போ மேராஜ் என்பது கட்டுக்கதைகளை பேசுவதற்காக, ஒரு மூட பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பதற்கான நிகழ்ச்சி அல்ல. அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசு இருக்கிறது, தீமை செய்யக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்டமான கொடூரமான நரகம் இருக்கிறது என்ற ஒரு முன்னறிவிப்பை சொல்வதற்கான ஒரு அமர்வாக, நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு கட்டுக்கதையாக நீங்கள் இந்த மாதத்தில் பார்க்கலாம். மேராஜ் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது, புராக் சம்பந்தமான வாகன சம்பந்தமாக பார்க்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் சம்பந்தமாக நீங்கள் பார்க்கும் பொழுது, ஜிப்ரீல் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது எல்லாம் கட்டுக்கதைகளாக பேசுவாங்க. குர்ஆன்லேருந்து பேச மாட்டாங்க, ஹதீஸ்லேருந்து பேச மாட்டாங்க. குர்ஆனில் ஹதீஸில் நான் இப்போது கூறிய இது போன்ற தகவல்கள் தான் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. அங்கே நரகவாசிகளுக்கு என்ன விதமான வேதனை நடக்கும், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களோட போய் பாக்கியம் கிடைக்கும், முத்தாலான மாளிகை எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பல வர்ணனைகள். நல்ல அமல்களை செய்யக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல அமல் செய்யலாமே, அல்லாஹ்வின் பக்கம் நம்ம திரும்பலாமேன்ற எண்ணம் வரக்கூடிய அடிப்படையில் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடூரத்தை பார்க்கும் பொழுது ஐயோ இது வேணாம், நம்ம பாவம் செய்யக்கூடாது என்று நம் சிந்தனை பெற்று நல்ல உபதேசம் பெற்று அதை மீண்டு திரும்பி வரக்கூடிய அடிப்படையில் அவ்வளவு அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ மேராஜ் என்ற விஷயத்தில் அது ஒரு இறை நம்பிக்கை, மறைவான ஒரு விஷயம். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, நிரூபணம் செய்து காட்ட முடியாது. அப்போ மறைவான விஷயத்தை நம்பினால்தான் ஒருவர் இந்த இஸ்லாத்திற்குள் இருக்க முடியும். ஒருத்தன் தொழாமல் இருந்து கூட இந்த இஸ்லாத்தில் முஸ்லீமாக இருக்க முடியும். நோன்பு வைக்காமல் கூட ஒருத்தன் முஸ்லீமாக இருக்க முடியும். ஜக்காத் ஹஜ்ஜி கூட செய்யாமல் கூட என்ன செய்ய முடியும், அவன் இஸ்லாமியனா தொடர முடியுங்க. ஆனால் மறைவான விஷயத்தில் நான் இந்த பகுதியை நான் நம்ப மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அந்த கணமே அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். நம்பிக்கைக்கும் செயல்பாடுகளுக்குள்ள வேறுபாடு என்ன? நம்பிக்கையில் கோளாறு இருக்கக்கூடியவர்கள் மூமினாக முஸ்லீமாக தொடர முடியாது.
செயல்பாடுகள்ல குறை இருக்குமானால் அவன் குற்றவாளியான நிலையில இந்த இஸ்லாத்தில் தொடருவார். ஆக நம்ம தெரிந்து கொள்ளணும், இந்த நம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேராஜ் சம்பந்தமான பயணத்தை நம்ம அனைத்து தகவல்களையும் விரிவாக படித்து அதை உள்ளார நம்பி பிற மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை, வல்லமையை, அல்லாஹ் நல்லவர்களுக்கு தரக்கூடிய பரிசை, கெட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை, நபிமார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து பேசிய உரையாடல்களை எல்லாம் நாம் அனைவருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக, இந்த மேராஜிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஆக்கி இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் விட்டு நாம் தூரம் ஆகக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.